ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த தூதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜன பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும் என்கிற பாடலை பாடி நம் தேவாதி தேவனை நாம் உயர்த்துவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆதியிலேயே குருவே, ஆசி திரும்ப பெறுவோம், பாலான மண்மேடுகள் யாவும் பாராளுமே தன்மையாகும், சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும், சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் பதறாத வாழ்வோம், சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார், பதறாத வாழ்வோம், சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. எல்லாருமே கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த ஆராதனை ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் கிருபையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ கிருபையுள்ள ஒரு தெய்வம். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உம்முடைய ஜனத்தை பெருக பண்ணினவர். அப்பா, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் என்று சொன்னவர். அப்பா, கடற்கரை மணலை போல இஸ்ரவேல் ஜனங்களை நீ பெருக பண்ணினவர். அப்பா, நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும்.
அது அப்படியே ஆமென் என்று பலிக்கும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீ சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. நீரே சமாதானத்தின் காரணர் ஆண்டவரே. நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பயமும் இல்லப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி இயேசுவே. இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில ஆமென் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென் நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சமாதானக்காரர் சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில ஆமென் நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன், அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில ஆமென் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம், இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென் எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில ஆமென் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சமாதான காரணரே நீர் ஆண்டவரே, எங்கள் சமாதானத்தின் பிரபுவே நீர் ஆண்டவரே. அப்பா அதிசய தேவனே நீர் ஆண்டவரே, அற்புதத்தின் தேவனே நீர் ஆண்டவரே, நீங்கள் ஆலோசனை கர்த்தரே நீர் ஆண்டவரே. நீங்க போதும் அப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. இயேசுவே நீர் இருந்தால் ஆண்டவரே ஹalleluya எங்களுக்கு போதும் ஆண்டவரே, எங்களுக்கு போதும் ஆண்டவரே, எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க போதும் ஈசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
கொடுக்கிற மரமாய் கனிதரும் மரங்களா என்னை செழித்தோங்க செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்ல தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதுவே எங்களுக்கு பலன் அப்பா. உமக்கு நன்றி. எல்லாமாய் நீர் எங்களுக்கு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வலது கையை நீர் பிடித்து தாங்குகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தினாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீங்க இருக்கையில எங்களுக்கு ஒரு பயம் இல்லப்பா. அப்பா ஸ்தோத்திரம். வம்சமான மனிதன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, எங்களுடைய நடக்கையில நீர் எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிசய தேவன், ஆலோசனை கர்த்தர், அற்புதத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன், விடுதலையின் தேவன், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், எங்களோடு கூட இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. உம்மை துதிக்கும்படியான இந்த பாக்கியத்தை கர்த்தர் இந்த நாளில நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த 12வது மாதத்துல கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே, யோவான் 10ஆம் அதிகாரம் சோத்திரம் 5வது வசனம். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய போதனை, அவர் சீசர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். நானே நல்ல மேய்ப்பன் அப்படி சொன்னார். நானே நல்ல மேய்ப்பன். அப்போ நானே நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்கு நான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். ஆடுகளுக்கு முன்னே கடந்து போகிற ஒரு நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளை வழிநடத்தக்கூடியவன். ஆடுகளுக்கு முன்னே கடந்து போகக்கூடியவன் நல்ல மேய்ப்பன். ஆகவே ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினாலே அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றார். அதாவது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினாலே. அப்போ ஒரு நாள் 2 நாள் அல்ல, இந்த அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினாலே என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஒரே நாளில் நாம் முடிவு பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நம்ம திருமணமாகி 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆனால் கூட வெள்ளி விழா பொண்ணு விழாலாம் கொண்டாடினாலும் செலவு சொல்லுவாங்க. சில பெண்கள் சொல்லுவாங்க, இன்னும் அவரை புரிஞ்சிக்க முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இன்னும் அவளை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் புரிஞ்சிக்க முடியல, இன்னும் அறிந்து கொள்ள முடியல அப்படின்னு உலக ரீதியாக சொல்லுவாங்க. அப்போ அத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியாமல் அறிந்து கொள்ள முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் காலம் போயிட்டு இருக்கிறது.
ஆனா ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினாலே, அப்படி என்றால் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள். அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் நல்ல மேய்ப்பனை பின்பற்றுகிற, ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றுகிற ஆடுகள், ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றுகிற ஆடுகளாகிய நாம எத்தனை வருஷங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தாலும் அந்நிய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. ஏன் அந்த வாய்ப்பு இல்லாம போகுது அப்படின்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறபடினாலே, தேவ சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனாலே, தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுவதனாலே, ஆண்டவராய் இயேசுவை நாம் பின்பற்றுவதனாலே இன்னொரு சத்தத்தை கேட்பதற்கும் அறிவதற்கும் வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுகிறது. கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்குமே உலக ரீதியாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, என்னைக்கு, அதாவது சில நேரங்களில் நாம் சில சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும்படியான சூழ்நிலை நமக்கு வருகிற சூழ்நிலை என்றல்ல, அதாவது இதையும் கேட்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செஞ்சிடும், அந்த பிசாசு நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை என்ன செய்வான், அவன் கொண்டு வருவான். நாம அதில் எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். அப்போ நமக்கு தெரிந்த பகுதி இந்த 10ஆம் அதிகாரத்தில், அப்போ ஆண்டவர் அவனை திருடேன்னு சொல்றார், அவன் இன்னொரு வழியாய் வருகிறவன் என்று சொல்கிறார். அந்நியனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, பிசாசை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஜனங்களை வஞ்சிக்கிறவனை குறித்து ஆண்டவர் எப்படி சொல்றார் அப்படின்னா, இன்னொரு வழின்னு சொல்றார், வேறொரு வழியாய் வருவான்னு சொல்றார். அவன், அதாவது அவன் திருடுகிறவன் என்று சொல்லுகிறான், அவன் கொல்லுகிறவன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்நியனை குறித்து, பிசாசை குறித்து சொல்லுகிற காரியம், அவன் வேறு வழியாய் வருகிறவன், அவன் வேறு இன்னொரு வழியை அவன் பயன்படுத்துகிறவன், அவன் திருடக்கூடியவன், அவன் கொல்லக்கூடியவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுத்து அவரை பின்பற்றும் பொழுது நல்ல மேய்ச்சலை கண்டடைய முடியும். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களேன், 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றுகிறவன், நல்ல மேய்ப்பனாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆடுகளுக்கு முன்னே கடந்து போகக்கூடியவர்கள். ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னே கடந்து போகணும் அப்படின்னா, முன்னால இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்றுவதற்காகவே அவர் நமக்கு முன் செல்லுகிற ஒரு தேவன். ஏசாயால வாசிக்கிறோம் இல்லையா, நான் உனக்கு முன்னே கடந்து போய் கோணநாளுகளை செவ்வையாக்குவேன். இருக்கிற வழிகளை பிசாசு தாறுமாறாக்குவான், இருக்கிற நல்ல பாதையை, நல்ல வழிகளை, நல்ல காரியத்தை அவன் நமக்கு முன்னால தாறுமாறாக்கிடுவான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே போகிறதுனால கோணலாய் இருக்கிறவைகளை அவர் சரிப்படுத்தி சீர்படுத்தி சரியான பாதையிலே அவர் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. அப்ப நான் உனக்கு முன்னே போய் கோணலாளர்களை நான் செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா, ஹல்லேலூயா. அப்ப சங்கீதம் 23 வாசிக்கிறோம் இல்லையா,
நானே நல்ல அதாவது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாவி சொல்லலாம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி, நான் எதிலையும் வெக்கப்பட்டு போக மாட்டேன். நான் எதிலையும் வெக்கப்பட்டு நான் போகவே மாட்டேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் எதில் நடந்தாலும் அவருடைய கோல் என்னை தேற்றும், அவர் என்னை நடத்துவார். நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு நான் என்ன செய்ய பயப்படவே. காரணம் என்ன? அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு முன்னே செல்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் எனக்கு நல்ல மேய்ச்சலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் எதில் நடந்து போனாலும் எந்த ஒரு காரியமும் என்னை மேற்கொள்வது இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதே தாவீது சொல்லும் பொழுது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. காரணம், அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, அப்போ இன்னொரு சத்தத்துக்கு நாம் செவி கொடாமல் நாம் என்ன செய்யணும்? காணப்படும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கூட அந்த வசனத்தை சொன்ன ஆதியாகமத்தில் வாசிப்போம். தெரிந்த பகுதி தான். ஆதியாகமுடைய புஸ்தகத்தில் ஆதியாகமும் அந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமும் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 3:1. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருக்கிறது. கர்த்தர் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழே வாசிப்போம். 11 வாசிப்போம். 11 3:11 3:11 ஆதியாகமம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாய். அப்போ ஆண்டவர் ஆதாமிடத்தில் கேட்கிற காரியம் என்ன அப்படின்னா, உன்னை புசிக்க வேண்டாம் என்று, அதாவது புசிக்க, அதாவது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? யார் உனக்கு சொன்னது கேட்கிறான். நான் நிர்வாணின்னு சொல்றான். உன்னை நிர்வாணின்னு சொன்னது யார்? அப்போ ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்ட, நான் புசிக்க வேண்டாம்ங்கிற சொன்ன அந்த பழத்தை நீ செஞ்சுட்டா புசிச்சியான்னு சொல்லி கேட்கிறா. அப்போ என்னுடைய வார்த்தையை மீறினான்னு சொல்லி கேட்கிறா. அப்போ இன்னொரு சத்தத்துக்கு நீ செவி கொடுத்துட்டியான்னு கேட்கிறா இல்லையா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அவனை நன்றாய் வைத்திருந்த தோட்டத்தில், நல்ல ஒரு தோட்டம், அவனை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் வைத்திருந்தான். அந்த 1ஆம் அதிகாரம் வாசிக்க, நீங்கள் பலுகி பெருகுங்க, நீங்க எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய்யணுங்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் அவர்களை ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்து கணவன் மனைவியாய் அவர்களை இணைத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன? 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் இல்லையா? நீங்க பலுகி பெருகணும், நீ பெருகணும், நீ பழுகணும், நீ எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய்யணும் அப்படின்னு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சாபமாய் மாற்றுவதற்கு பிசாசு அந்த வேலை செஞ்சான். கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப தேவன் அவனை அங்கீகரித்தார். ஆண்டவராய் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் அவனை குறித்த ஒரு தரிசனத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருந்தார். எல்லாத்தையும் உண்டு பண்ண நல்லது அப்படின்னு சொன்னார். மனுஷன் தனியாக நல்லதல்லன்னு சொல்லி ஒரு இணைப்பை, ஒரு ஏவாளை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை குறித்த ஒரு தேவ திட்டம் தேவனுக்கு இருந்தது, திட்டம் வைத்திருந்தார். தொடர்ந்து வாசிப்போம். தொடர்ந்து வாசிக்கும் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தோம், வெக்கப்படாது இருந்தார். அவன் இப்போ நிர்வாணியான்னு சொல்லி அவன் ஒழிச்சுக்கிட்டான். எப்போ தன்னுடைய தவறு தெரிது, தான் தவறுங்கிறத இன்னொரு சத்தத்துக்கு அவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது நிர்வாணின்னு சொல்லுகிறான்.
ஆனால் அதற்கு முன்னாலும் அப்படித்தானே இருந்தான். ஆனால் தேவ மகிமை அவனை மூடி இருந்தது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், தேவ மகிமை ஆதாமையும் ஏவாளையும் மூடி இருந்தது. அப்போ ஒரு மனுஷன் என்னைக்கு இன்னொரு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானோ அப்பொழுது அவனோடு இருக்கிற தேவ பிரசன்னம், தேவ மகிமை அவனை விட்டு விலகிறான். அவன் நிர்வாணின்னு சொல்றான், நான் ஒரு குற்றவாளின்னு சொல்றான், நான் ஒரு குறைவுள்ளவன் சொல்லுகிறான். நீ எப்போ இன்னொரு சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது நீங்க அவனாலே குற்றவாளியாய் நியமிக்கப்படுவீங்க. தேவ மகிமை உங்களை விட்டு விலகிரும். தேவனுடைய அங்கீகாரம் ஒரு மனிதனை விட்டு விலகிரும். தேவ திட்டம் விலகிரும். தேவன் அவன் மேல் வைத்திருக்கிற தரிசனம் விலகிரும். தேவன் அவர்கள் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவர்களை குறித்த ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ பெருகணும், பழுகணும், நீ நன்றா இருக்கணும், எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய்யணும். தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது, தேவ மகிமை இருந்தது. தொடர்ந்து வாசிக்கும் 3ஆம் அதிகாரத்தில் 3:8 வாசிப்போம். 3:8. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனை கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கணவனும் மனைவியும் கேட்டாங்க. தேவன் அவர்களோடு கூட பேசுகிறவராக இருந்தார். அவர்களோடு ஐக்கியமா இருந்தார். அவர்களோடு நெருக்கமா இருந்தார். குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்ப தேவன் அவர்களோடு பேசுகிறவராக இருந்தார். ஆதாமும் ஏவாளும் தேவ சத்தத்தை கேட்கிறவங்களாக இருந்தாங்க. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். தேவ தரிசனம், தேவ சித்தம் அவர்கள் மேல் இருந்தது. தேவ மகிமை பிரசனம் அவர்களோடு கூட இருந்தது. தேவனுடைய ஐக்கியம் அவர்களோடு கூட இருந்தது. தேவன் அவர்களோடு கூட பேசுகிறவராக இருந்தார். தேவ சத்தத்தை அவங்களும் கேட்கிறவங்களாக இருந்தாங்க. என்னைக்கு இன்னொரு சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கும் பொழுது தேவனுடைய சன்னதியை விட்டு, சமூகத்தை விட்டு விலகிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 8ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம் இல்லையா? அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனை கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டான். இன்னொரு சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத ஆலோசனைக்கு நாம செவி கொடுக்கும் பொழுது நாம தேவ சத்தத்தை நாம கேட்க முடியாது. தேவ பிரசன்னத்தை நாம உணர முடியாது. நாம தேவ சமூகத்தை விட்டு விலகி நம்ம ஒழித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்படும். அதான் ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? நீ எங்க இருக்கான்னு கேட்கிறார் இல்லையா? அப்ப தேவன் வைத்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் இல்லை. நீ எங்க இருக்கிற ஆதாம்? நீ எங்க இருக்கிறா? தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவன் விலகி போகக்கூடிய சூழ்நிலை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீ இன்னொரு சத்தத்துக்கு செவி கொடுத்தால், தேவையில்லாத சத்தத்துக்கு, தேவையில்லாத ஆலோசனைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம் மாறி, கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் மாறிடும். கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் தான். அவர் செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது இல்லையா? வசனம் இருக்கிறது. நான் செய்யணும் செய்யாம போயிட்டேன் அப்படின்னு இசைக்கையில் என்னமோ எடுத்து வைக்கிறேன். அது மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் ஆண்டவர் சொன்னார் தருவார் அப்படின்னு நினைக்கிறோம். தேவ சத்தத்தை கேட்கிற வரைக்கும்
தேவனோடு கூட இருக்கிற வரைக்கும், தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை குறித்த திட்டமும் தரிசனம் ஒருபோதும் மாறாது. தேவ பிரசனம் நம்ம விட்டு விலகவே விலகாது. தேவ சத்தத்தை நாம கேட்க முடியும். தேவ சத்தத்தை ஒரு மனிதன் கேட்டுக்கொண்டே இருந்தால் இன்னொரு சத்தத்துக்கு இடம் இல்லாமல் போயிடும். நம்ம அந்த கேப்ல தானே அவன் உள்ள வரான் இல்லையா? எப்போ நாம ஜெபத்தை குறைக்கிறோமோ அப்பதானே உள்ள வரான். எப்போ நாம வேதம் வாசிக்கிறத குறைக்கிறோமோ அப்பதானே உள்ள வரான். வேதம் வாசிக்கிற நேரம் நம்ம குறைக்கும் பொழுது இன்னொன்னு வாசிக்க போறோம் இல்லையா? செல்ல இன்னொன்னு வாசிக்க போறோம், செல்ல இன்னொன்னு பார்க்க போறோம். கர்த்தருடைய காரியத்தை நாம செய்யாமல் இருக்கும் பொழுது நம்ம இன்னொரு காரியத்தை உள்ள கொண்டு வரோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு சத்தத்தை, அந்நிய சத்தத்துக்கு ஆதாம் ஏவாள் செவி கொடுத்ததுனால தேவ திட்டத்தை இழந்தார்கள். தேவன் அவங்க மேல் வைத்திருந்த அந்த தரிசனத்தை, அந்த ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அந்த பெருக்கத்தை இழந்தார்கள். தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள். தேவனுடைய ஐக்கியத்தை இழந்துதான் சாபத்துக்குள்ளானார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கவனமா இருக்கணும். பேச்சு நல்லா இருக்கும், பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும், கவனமா இருக்கும். தேவ திட்டத்துக்கு இது விரோதமாய் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கும். அவங்க சொல்றாங்க, நீ கவனமா இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது எல்லா சபையிலும் கலைகள் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? சாசு விதைச்சிருவான். சபைக்குள்ள சபைங்கிறதுனால எல்லாமே பயிராக இருக்க முடியாது. அவர் சொல்றது ஒரு பெரிய ஊழியக்காரர் வயசானவர் சொல்லும்போது சொல்ற நல்ல ஆலோசனை. அப்போ இது கலைன்னு தெரியுது, இது பிரச்சனை உள்ளதுன்னு தெரியுது. இது பிரச்சனை உள்ளதானே, இதை தூக்கி வெளியே போட்டுன்னு சொல்லி அதை எடுத்து உருவணும் அப்படின்னா இந்த கலையோட ஒன்று ரெண்டு பயிரும் சேர்ந்து இருக்கும் இல்லையா? நம்ம கலையை தானே எடுக்கணும்னு நினைப்போம். களை எடுத்தோம்னா ஒன்று ரெண்டு பயிரும் அதோட சேர்ந்து இருக்கும். பயிரோட களை இருக்கு, இதுவும் பிரசங்க கேட்குது, அதுவும் பிரசங்க கேட்குது. இதுவும் கர்த்தருடைய பந்தியில் இருக்கு, அதுவும் கர்த்தருடைய பந்தியில் தான் இருக்கு. வயல் ஒரே வயல் தான், ஒரே சபை தான். உரத்தை எல்லாமே உரத்தை தான் சாப்பிடுது, எல்லாமே உள்ளதான் இருக்கு. ஆனால் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு பயிர் பாதிச்சிடக்கூடாதுன்னு களை என்ன செய்ய வேண்டியிருக்கு. ஆனதுன்னு சொல்லார், கடைசி வரைக்கும் வளர விட்டு கடைசியில் பார்த்து கொடுங்க இல்லையா? கத்து மயம் உண்டா. ஹல்லேலூயா. இப்போ தொற்றாதன்னு சொல்றாரு ஆண்டவரா. இயேசு எப்படி ஓமெல்லாம் சொல்லாரு பாரு. என்ன செய்ய, எடுத்துடவா, எடுக்க இருக்கட்டும். ஒன்று ரெண்டு பயிர் அதனால பாதிக்கப்படும். இந்த களையை தொட்டவனா ஒன்று ரெண்டு பாதிப்பு பக்கத்தில் வரும். நல்ல நல்ல பயிருக்கு பாதிப்பு வரும். இது பாதிக்கப்படக்கூடாது, அது வளரட்டும். கடைசியில் பார்க்கும். அது மயமண்டாவது. ஹல்லேலூயா. அது அறுவடையில் பார்த்து அது என்ன செய்யும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம இன்னொரு சத்தத்துக்கு நாம என்ன செஞ்சிடக்கூடாது, செவி கொடுக்கூடாது. அப்போ அநேக நாட்கள் பார்த்துருப்பாங்க இல்லையா, சந்திச்சிருப்பாங்க. அந்நிய சத்தத்துக்கு செவி கொடாமல் அறியாதபடியான்னு சொல்லலாம். அப்போ அநேக நாட்கள் நடக்கிற காரியம். ஒரே நாளில் நமக்கு தடை வராது. ஒரே நாளில் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உள்ள வராது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே அந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்நிய சத்தத்துக்கு
இன்னொரு சத்தத்துக்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, செவி கொடுக்க கூடாது. சர்ப்பமானது அது வஞ்சகம் உள்ளது, அது தந்திரம் உள்ளது. கத்துமையா அதை யாரை விளங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிறான். ஒரு வாய்ப்பை பார்த்துக்கிட்டே இருப்பான். உன்னுடைய வாய்ப்புகளை பார்த்து வேலை செய்வான். உன்னுடைய வேலையும் அதுதான். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக செயல்படணும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனோம், அதுதான் அவனுடைய எண்ணமா இருக்கிறது. தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற நினைக்கிறார். பிசாசு தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கும் பொழுது நீ எங்க இருக்கிறான்னு கேட்கிறார். நான் வச்ச இடத்துல இல்லையே, நீ எங்க இருக்கிறா? நீ ஸ்தானத்தை விட்டு, தேவன் வச்ச ஸ்தானத்தை விட்டு விலகிட்டு இல்லையா? நமக்கு நல்லா தெரியுங்க. இதுக்கெல்லாம் பெரிய தீர்க்க தரிசனம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். கர்த்தர் என்கிட்ட அதெல்லாம் பேச மாட்டார். நாம எங்க இருக்குங்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். நான் எங்க இருக்கேங்கிறது ஆண்டவருக்கும் எனக்கு தான் தெரியும். ஆண்டவர் பேசுனா ஆண்டு நிச்சயமா பேச மாட்டார். நம்ம அப்படி ஒரு காரியத்தை சொல்றோம், கர்த்தர் சொன்னா சொல்லவே மாட்டார். தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லணுமா? எனக்கு உனக்கு கேப் இருக்குப்பா. நமக்கு நல்ல மனசுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நம்ம எந்த இடத்துல இருக்கோங்க நமக்கு நல்லா தெரியும். போன வாரம் சொன்ன நாம தான் மனம் திரும்பி தேவனுக்கு நேராய் திரும்பினால் பட்சித்த வருஷங்களின் விளைச்சலை நம்ம திரும்ப தருவேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. தேவன் கிருபை உள்ளவர், இரக்கமுள்ள தெய்வம். அவர் அடைக்கிறத யார் திறக்க முடியும்? நான் அனுப்புனேன்னு சொன்னார் இல்லையா? பேச நான் தான் அனுப்புனேங்க, நான் தான் அனுமதிச்சேன்னு சொல்றாரு. இப்ப எப்படி நாம் அதை சரி பண்ண முடியும்? விசுவாச தடை போன இயேசுநாதத்தில் போ அப்படின்றலாம், 10 நாள் உபாசப்பட்ட ஜெபம் பண்ணலாம். கர்த்தரே அடைக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரை எதிர்க்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? நம் தேவனிடத்துல மனம் திரும்பும் பொழுது பட்சித்த வருஷங்களின் விளைச்சலை அவர் திரும்ப தருவார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவர் தான் திறக்கணும். அவர் திறந்தா யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது. அல்லேலூயா. அவர் திறக்கணும். அவரெல்லாம் அடைச்சு வச்சிருக்காரு. அவரெல்லாம் நான் தேவன், அவரெல்லாம் அடைச்சு நான் என்ன செய்வேன்? அவரெல்லாம் அடைச்சு வச்சிருக்காரு. ஜெபம் பண்ணும் பொழுது அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தை தேவன் திறப்பார். அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை தேவன் திறப்பார். எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்க தேவன் திறப்பார். ஆனா தேவனிடத்துல கேட்க, ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஏதோ இன்னொரு சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து நல்ல இனிமையான ஒரு சத்தமா இருந்துச்சு, என் பார்வைக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நான் ஏதோ அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி பாருங்க, இன்னைக்கு 1ஆம் தேதி கர்த்தர் அற்புதம் செய்வேன். மயம் உண்டாவதுன்னு சொல்லுவையா. தேவன் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவர் இறக்கம், மனம் இருக்கும், கிருபை, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற நல்ல தேவன். ஏதோ நான் கேப்பார் பேச்சை கேட்டு நான் கெட்டு போயிட்டேன். ஏன்னா உலக பழமொழி சொல்லாம, கேப்பார் பேச்சை கேட்டு உன்னால நான் கேட்ட, என்னால நீ நல்லா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்க. அதிக நேரம் ஜெபம் பண்ண பிசாசுக்கு பிடிக்காது. புதுசா இருக்கு, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணமா இருக்கு, எப்பாடி
புதுசாக இருக்குது. எல்லா கூட்டத்துக்கும் போன மாதிரி 2 கூட்டத்துக்கு போனேன். அவங்கெல்லாம் போய்கிட்டா இருக்காங்க, அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டா இருக்காங்க. கர்த்தருக்கு உண்டாவதா, ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் வேதமாக வாசிக்கிறாங்க, அவங்கெல்லாம் சபைக்கு கொடுக்கையா செய்கிறாங்க. போனோமா வந்தோமான்னு இருக்கணும் இல்லை? வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும், போனோமா வந்தோமான்னு தான் இருக்கும். கர்த்தருக்கு உண்டாவதா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஒரு ரொம்ப ஆண்டவருடைய காரியத்தை அலட்சியம் பண்ணுறோம். போனோமா வந்தோமா, பிடிப்பு இருக்க விட குடும்பம் அப்படிதான் இருக்கு, போனோமா வந்தோமா. கர்த்தருடைய காரியத்தில் ஒரு பிடிப்பு, ஒரு இது இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கும். கர்த்தருக்கு உண்டாவதா, ஹல்லேலூயா. நாம் யதார்த்தமானு சொல்கிறோம், நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும், பிடிப்பு இல்லாத வாழ்க்கையாக இருக்கு. ஏதோ வாழ்கிறோம், அப்படிதான் வரும். அது நல்லாவா இருக்கு அந்த வாழ்க்கை. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும், ஐயோ அப்படின்னு சொல்லி இல்லையா. தேவன் எனக்கும் உங்களுக்கும் நல்லவர். கர்த்தருக்கு உண்டாவதா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது உனக்கு நல்ல மேய்ச்சல் உண்டாகும், நல்ல ஒரு அறுவடை இருக்கும். தேவன் வைத்திருக்க திட்டம் நிறைவேறும். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்க தரிசனம் நிறைவேறும். சும்மா ஆண்டவர் அழைக்க மாட்டார், உங்களை குறித்த கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு தான் பிசாசு வேலை செய்றான். கர்த்தருக்கு உண்டாவதா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை ஆசீர்வதித்தார். நீ பெருகணும், பல்லுகணும், நீ எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய்யணும். தேவ மகிமை பிரசன்னம் அப்படியே இருந்தது. கர்த்தருக்கு உண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு என்னோட சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால தேவ பிரசன்னத்தை, தேவ திட்டத்தை, தரிசனத்தை, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை, தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவன் நிறுத்தின ஸ்தானத்தை விட்டு விலகி போயிட்டான், வெளியே போயிட்டான். இன்னைக்கு உணர்றோம், தப்பு பண்ணிட்டேன், கேப்பார் பேச்சை கேட்டுட்டேன், நம்ம என்ன செய்ய முடியல, கர்த்தர் தான் கிரியை செய்யணும். இப்போ சுடுதா, தப்பு பண்ணிட்டோன்னு தெரியுது இல்லையா, கேப்பார் பேச்சை கேட்டு ஆயிட்டேன். கர்த்தர் பெரியவர் இல்லையா, உணர்ந்தாலே போதுங்க. நான் தான் அப்படிதானே, நான் நிறைய விஷயத்தை ஒப்பு கொடுப்பேன். சிடி ஸ்கேன் எடுக்க உள்ள போயிட்டு அடிதான் மூச்சு வாங்குமே, ஆண்டவரே திடீர்னு மூச்சு வாங்கினா என்ன செய்யறது, யாரும் இல்லை, எல்லாம் கீழே இருக்கிறாங்க, பயமா இருக்கு. ஒன்று சொன்னேன், ஆண்டவரே நான் மரித்தாலும் பேசணும்னு பிரச்சனை நிறைய பேசிகிட்டே இருக்கேன். நான் மரித்தாலும் நான் பேசுகிறவனா நம்முடைய ஊழியத்தில் செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டேன். கர்த்தருக்கு உண்டாவதா, ஹல்லேலூயா. அதுக்காக கொஞ்ச நாளைக்கு வச்சு அவனை கொடுத்து என்னை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுங்க, என் வேலையை முடிச்சிடுவேன். கர்த்தருக்கு உண்டாவதா, ஹல்லேலூயா. அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு சொல்கிற மாதிரி இல்லை இல்லையா, நான் மரித்தாலும் பேசணும். அந்த அளவுக்கு இந்த ஊழியத்தில் செஞ்சு முடிச்சிடணும். கொஞ்ச நாளைக்கு பலன் கொடுங்க, நான் பார்த்துக்கிட்டேன். கர்த்தருக்கு உண்டாவதா, ஹல்லேலூயா. கர்த்தர் பலனை ஜீவனை கொடுத்தார். எல்லாரும் பெரிய காரியம் கிடையாது, நம்ம எப்பவும் ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் பரிசுத்தமாக ஒன்று சொல்ல, நம்மளோட சின்ன சின்ன தவறுகள்லாம் இருக்கும் இல்லையா, சில தவறுகள் எல்லாருக்கும் எனக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். பலகீனப்படும் பொழுது ஆண்டவர் உணர்த்துறார், பரிசுத்தமாய் உணர்த்துவார். மழுங்கடிக்கவே கூட, உணர்த்தும் போது சரி பண்ணணும். அதான் ஒன்று, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. யாருக்கு தெரிய போகுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? நம்ம மைக் போட ஜெபம் போகிறோம், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு. நம்ம பாவத்தெல்லாம் மைக் போட சொல்ல போகிறோம், இல்லை, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பக்கத்தில் படுத்துறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க,
என் இருதயம் உமக்கு நேராய் திரும்புது. எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே, திரும்ப அப்படி சத்தத்தை நான் கேட்கணும். திரும்ப தேவ பிரசனத்தை நான் உணரணும் ஆண்டவரே. உங்களுடைய தரிசனத்தையும் உங்களுடைய திட்டத்தையும் நான் நிறைவேற்றணும். என்னை குறித்த உங்களுடைய தரிசனமும் திட்டமும் நிறைவேறணும் ஆண்டவரே. நீ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மறுபடியும் தேவன் தூக்கி நிறுத்துவார். கதுமயம் உண்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு சத்தத்துக்கு நாம, அந்நிய சத்தத்துக்கு நாம செவி கொடுத்துடவே கூடாது. நமக்கு நல்லா தெரியும் தேவ திட்டத்துக்கு விதமான காரியம் நல்லா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நகர்த்தும். நாம் அதில் கவனமா இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கதுமயம் உண்டா? ஹல்லேலூயா. நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். எண்ணாமுடைய புஸ்தகத்திலே, எண்ணாமுடைய புஸ்தகத்திலே அந்த 14ஆம் அதிகாரத்திலே, எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் மகிமையும் நான் எகிப்தினாலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர் ஒருவர். அப்போ நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டேன் அந்த கோபமாக பேசுறார். என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலையும் செய்த அடையாளங்களை, என் மகிமையை பார்த்து எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. எதையும் செய்யாம நீ என்ன பின்பற்றி வா, நீ என்ன பின்னால வா, நீ சத்தத்துக்கு செவி கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. என் மகிமையும் எகிப்திலும் வனாந்தரத்திலும் அடையாளங்களை கண்டு இருந்தும் என் சத்தத்தை கேட்காம போறியாப்பா. நான் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறேன். என் மகிமையை நீ கண்ணால கண்டு, என் பிரசனத்தை கண்ணால கண்டும் நீ எகிப்திலையும் வனாந்தரத்திலையும் நான் செய்த அற்புதங்களை அடையாளங்களை கண்டு என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்ன பரீட்சை பாக்கியாப்பா. எத்தனை தடவை நீ என்ன இது பண்ற இல்ல? எவ்வளவு அற்புதம் நான் செஞ்சிருக்கேன். நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன். என் மகிமையை கண்ணால கண்டிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தாலும் என்னை மறுதளிச்சுட்டு போறியேன்னு ஆண்டவர் கேட்கிறேன் இல்லையா? அதான அர்த்தம். இவ்வளவு காரியத்தை நான் செஞ்சும் அவர் செய்யாம இல்ல, செய்யாம எப்படினால வா அப்படின்னு சொல்லல. தேவன் நமக்கு எவ்வளவு அடிமைத்தனத்தில் நம்மளை மீட்டு ரட்சித்து இவ்வளவு நன்மையை செய்து அந்த தெய்வத்தினுடைய சத்தத்தை புறக்கணிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்கேனுக்காக காத்திருக்கும் பொழுது தம்பி நான் உட்காந்துட்டே இருந்தேன். ஃபோன் பண்ணி விசாரித்தான். இப்போ எப்போ விசாரிக்கிற மாதிரி, சரி நான் பணம் போடுறதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க. அந்த ஸ்கேனுக்கும் அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. போன வியாழக்கிழமை வண்டி செக் பண்ணி சொல்லி சின்ன பத்திரம் போய் நின்று ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க எப்பவும் பார்ப்பாங்க, மிஸ் பண்ணுவாங்க, அதோட போயிடுவாங்க. ஊழியத்தை பற்றி கேட்டே இருந்தாங்க. நான் ஊழியத்தை பெருமையாக சொல்லிவிடும். நம்ம ஊழியத்தை பெருமையாக சொல்லலை, கர்த்தர் நடத்துகிறத பெருமையாக சொல்லிவிடும். 35 குடும்பம்னு சொல்கிறீங்க, எப்படி உங்கள் காரியங்கள்லாம் போயிட்டு இருக்கு? எப்படி நீங்கள் போஷிக்கப்படுறீங்க? எப்படி தேவைகள்லாம் சந்திக்கப்படும்? 4 பிள்ளைகள், கடைசி பொண்ணு ஊழியத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி உங்கள் காரியம்லாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நடத்துகிறாரு. முதல்ல கொஞ்சம் பசியும் பட்டினியமாக இருந்தோம். இப்போ சாப்பிட்டுட்டு ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு கிராம ஊழியங்களை செய்கிறோம் எல்லாம் சொல்லிட்டாங்க. கர்த்தர் நடத்துகிறார், தேவையை சந்திக்கிறார். ஆமாம், நான் 35 குடும்பம் தான் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டவங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை.
35 குடும்பம், 3 குடும்பம், 3000 குடும்பங்கிறதல்ல. கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருக்காக செஞ்சோம்னா, கர்த்தருக்காக வேலை செஞ்சோம்னா கர்த்தர் நடத்துவார். 35 குடும்பமா இருக்கலாம், 3 குடும்பமா இருக்கலாம், 3000 குடும்பமா இருக்கலாம். அது பெருசு இல்லை. கர்த்தரை நடத்துறார், எங்களை நடத்துறார் அப்படின்னு அதை பெருமையாக தான் சொல்லிட்டே இருந்தேன். வண்டி விட்டு இறங்கி வந்தார். மலை எண்ணெய் இதவங்க ஊழியத்தை உங்களுக்கு வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது மயமுண்டாவது. அலையிலோயா எல்லாம் அலையிலோயா. எல்லாரும் கரங்களை வைத்து சந்தோஷமாக சொல்லுவோமே, நம்ம ஊழியக்காரருடைய தேவையில் சந்திக்கப்படுன்னு. அலையிலோயா. ஆமையா, இப்போ கூட ட்ரீட்மெண்ட்ல இருந்து 8-9,000 ரூபாய் செலவாயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். சொல்லவே என் தெய்வம் என்னை நடத்துகிறார். கத்மயமுண்டா. அல்லேலூயா. எத்தனை வருஷம் வர பார்க்கிறேன். பிரேசலாம் அதோட சரி. என்ன நினைச்சேன்னு தெரியல. என் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். 2 பேரும் வண்டி வர்ஷாப்பில் நிற்கிறோம். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, எப்படி ஃபஸ்ட்டு அவங்க ஊழியங்களை எப்படி போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு, கத்தை நடத்திட்டு. என் தெய்வத்தை காட்டி கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. 35 பேர் இருந்தாலும் சரி, 3000 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, என் தேவன் என்னை நடத்துகிறவர். நான் எதிர்பார்க்காம தான் சில கதை செஞ்சுட்டே இருக்கிறேன். என்ன கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஐயோ பணம் வேஸ்டாக போகுது. அந்த வருத்தம் மனுஷிக்கிறதுல கொஞ்சம் உண்டு எனக்கு, இல்லையா? தேவன் அவனை நடத்துவான். ஊழியக்காரன் மட்டும் கத்தர் அப்படி கிடையாது, எல்லாரையும் நடத்துவார். கத்தர் உங்களை நடத்துவாங்க, பிள்ளைகளை நடத்துவார். உங்க பிள்ளைகள் தேவைகளை கத்தர் சந்திப்பார். ஊழியக்காரனுக்கு மட்டும் தேவன் அல்ல, எல்லாருக்கும் தெய்வம். என்ன நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காக இருக்கிறனால கத்தரை சில காரியத்தை, சில ஆட்களை கொண்டு, சில நபர்களை கொண்டு சொன்னேன். சில கூட்டங்களை வச்சிங்களா? ஆமா, தோத்தம் கூடாது. அதையும் சொன்னேன். சாப்பாடு காரியத்தை சொன்னேன். மட்டன் சாப்பாடு. அப்படியா? ஆமா, நிறைய செலவாக இருக்கும். ஒருத்தங்களே செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். இது நினைப்பா அவங்க என்ன நினைப்பாங்க? சரி, அப்போ செய்யறதுக்கு ஆள் இருக்கு, நம்ம போவோம் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? இவருக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்குன்னு போவாங்களா இல்லையா? அவர்கிட்ட வாங்கணும்னு நினைச்சோன்னா ஏதோ நடக்குது இல்லையா? உண்மையாக சொல்லுவோம், கத்தரை மகிமைப்படுத்துவோம். அவரை கொண்டு எனக்கு என் தேவையை சந்திக்கணும், கத்தர் நிச்சயமா நுப்பாட்டி வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. அது தனசின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எங்கேயோ ஒளிஞ்சோம், எங்கேயோ தாராங்கன்னு அம்மா தனசிங்க எல்லாம் சொல்லி ஜாலியாக சொல்லுவாப்புல. பாம்போல நின்று போகலாம், காய் பிடிச்சிக்கிட்டு போய் யாராவது கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் உங்களும் தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கே போனீங்க? பணியூர் போயிட்டு வரோம். அப்படியா? அதுக்கப்புறம் 2 பேரும் புரட்டா சாப்பிட போவோம். அவங்க கொடுத்த பிறகு பசியோடு வந்து நிற்போம். கத்மயம் முன்னாள். ஐயா, எவ்வளோ அற்புதம் நடந்திருக்குது. இப்படிலாம் அற்புதம் செய்த தெய்வத்தை, அவருடைய சத்தத்தை கேட்காம இன்னொரு சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தானே எப்படி இருக்கும்? தம்பி பணம் வந்துட்டு 2 பேரும் ஆளுக்கு 2 ரொட்டி சாப்பிட்டு போயிடும். பசியா இருக்கு, வாங்க. ஏன்னா எங்கேயோ முடிச்சுட்டு வரோம், எங்கேயோ தராங்கண்ணே. தம்பி கத்தருக்காக வேலை செஞ்சோம்னா எங்கேயாவது யாரை கொண்டா கதை செய்வேன். பனையூரில் செய்யணும் அவசியமே கிடையாது. இப்போ காலைல பனையூரில் முடிச்சு தான் வரேன். ஃபஸ்ட்டு விளையன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் கடைசி மாதம் 1ஆம் தேதி நான் வந்துடுவேன். நான் வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கர்த்தர் நல்லவர். அது மயம் உண்டாலையா. எங்கேயோ வேலை, சக்கரமட்டியில் வேலை செய்கிறோம், உள்ள தருவார். சக்கரமலை யார் தருவார்? என்ன, நாம தான் கொடுக்கணும். யாரை கொண்டு கத்தர் உதவி? கத்தருடைய வேலையை கத்தருக்காக செஞ்சோம்னா, அவங்களோட சொன்ன அப்படிதான், கத்தருடைய வேலையை கத்தருக்காக செஞ்சா கர்த்தர் நடத்துவார். 35 குடும்பங்கிறது இல்லை, 80 பேருங்கிறது இல்லை, எத்தனாயிரம் பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் குறைவா இருந்தாலும் சரி, அவருடைய வேலை செஞ்சா அவர் எனக்கு தருவார். யாரை கொண்டு எப்போ எதை செய்யணுமோ அதை செய்வார். கர்த்தர் நல்லவர்.
இவ்வளவு அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்துட்டு இன்னொரு சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தா என் தேவன் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இல்லையா? மகிமையும் எகிப்திலையும் வனாந்தரத்திலையும் கடினமான இடம் எகிப்துல, அந்த கடினமான இடத்துல ஒண்ணுமில்லாத வனாந்தரத்துல என் அற்புதங்களெல்லாம் பார்த்துட்டு நீ 10 முறை என்னை விட்டு விட்டு போய்கிட்டே இருக்கிய, எத்தனை தடவை நீ என்னை விட்டு விலகி விலகி போ. கத்துமாய் உண்டாவதா அலை சொல்லுலோய்யா, அலையிலோய்யா. கடைசியாக உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில், உபாகமம் 18ஆம் அதிகாரம் வெட்டு தம்பி, உபாகமம் 18ஆம் அதிகாரம், சரி 18:9 வாசிப்போம். 9 வசனம். உபாகம், உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி நீ செய்ய அந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காத. அவங்க என்ன செய்யறாங்களா? கீழே வாசிங்க. தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவத்தக்காரனும், செத்தவரிடத்துல குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. 13 உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. நீ குறி சொல்றவன் சத்தத்தை கேட்காத, மாயவத்தக்காரன் பேச்சை கேட்காத, கிளி சத்தத்தை கேட்டு பின்னால போறாங்க. கிளி இருக்குல்ல, கிளி என்ன சொல்லுதோ அந்த சத்தத்தை கேட்டு திருமணத்தை நிச்சயம் பண்றான். கிளி சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொன்னால் பரவாயில்ல, கிளி சத்தத்தை கேட்கிற ஆட்கள் டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கு. சொல்றாரு, நான் உனக்கு தருவேன், நீ மந்திரவாதி குறி சொல்ற சத்தத்தை கேட்காத, உனக்கு சாபம். நீ மந்திரவாதிக்கு பின்னால போவாது, அது உனக்கு சாபம். யாக்கோபுக்கு மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரதமா குறி சொல்ல கிடையாது. ஒரு சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் சத்தத்தை நாம கேட்போமானால் அவர் படைத்த எல்லா நாட்களும் நல்லது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்ல நாட்கள். அவர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரம். வளர் பெற, தேய் பெற, ₹1 எலுமிச்சம்பழத்தை சுத்தி போட்டோன்னே திஷ்டி போயிடும். பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது. இயேசுவின் நாமத்தில் அப்படின்னாலே இன்னொரு சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கிறோம். எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு அடிப்பட்டாலும், எவ்வளவு அற்புதங்களை பார்த்தாலும், தேவன் நேரடியாக கிரியை செஞ்சாலும் இன்னும் அந்த மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. இன்னும் சில விஷயத்தை நாம நாள் பார்க்கிறோம், நேரங்கள் பார்க்கிறோம், யார் எதுக்கே வாரா, யார் குறுக்கே போறா. நீ ஒழுங்கா போ, ரோட்ல குறுக்க யார் போறா, யார் எதுக்கே வாரா, யார் வந்தா நமக்கு என்ன? கர்த்தர் உன்னோடு வரார், அவர் உனக்கு முன்னே போறார். யார் குறுக்கே போன நமக்கு என்ன? நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, மற்றவங்கள இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்றேன். நாம் அதுல இருந்து எனக்கு வந்திருக்கோம். நானும் பார்த்தவன் தானே, நானும் பார்த்து எல்லாம் முடிச்சு எனக்கு வந்திருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்ல இன்னும் அந்த இதை விட்டு போகல. இன்னும் அந்த நேரத்தையும் காலத்தையும் பார்த்து, அதே மேலே பார்த்து, காலண்டரை பார்த்து, பின்னால பார்த்து, முன்னால பார்த்து,
உனக்கு என்னைக்கு வாய்ப்போ கர்த்தர் என்னை அன்னைக்கு சில காரியம் செய்யும். அதை செஞ்சிடப்படாது, இதை செஞ்சிடப்படாது. மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை திருமணம் நடக்காம போகுது தெரியுமா? சாதகம் பார்த்து திருமணம் நடக்காமலே போயிடும். நல்ல மாப்பிள்ளை, நல்ல பையன், ஐயோ சாதகம் போச்சுன்னு சொல்லி நான் கண்ணால் பார்த்துருக்காதுன்னு சொல்லிட்டு நல்ல நல்ல கல்யாணம் திருமண காரியங்கள் வரலாம் மாறிட்டு போயிட்டு. தேவ சத்தத்துக்கு ஒரு மனிதன் செவி கொடுப்பானானால், அவரை பின்பற்றுவானானால் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை காண்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் என் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் திட்டம் ஒருபோதும் மாறாது. கர்த்தர் என்னை வைத்திருக்கிற அந்த தேவ பிரசன்னம் ஒருபோதும் மாறாது. தேவன் என்னை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். நான் அதை விட்டு விலகாதபடி என் தேவன் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட பேசுவார். கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. நீ தேவ சத்தத்தை கேட்கிறவங்களா இருக்கணும். யார் சத்தத்தை கேட்டாலும் கேட்காமல் போனாலும், யார் பேசினாலும் பேசாமல் போனாலும் தேவன் பேசணும். அல்லேலூயா. அவங்க பேச எவ்வளவு வருத்தம், எவ்வளவு சடவு. அவங்க பேசாம போயிட்டாங்க, மூஞ்ச அப்படி திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க, என்கிட்ட பேசவே இல்லை. யாரு பேசினா என்ன? தேவன் பேசணும். தேவன் பேசுனா உங்களை தேடி வந்து பேசுறவங்களாம் பேசுவாங்க, ஏசுறவங்களாம் பேசுவாங்க, உங்களை ஏசுறவங்களாம் உங்களை வாழ்த்துவாங்க. ஆனால் கர்த்தர் பேசணும். எனக்கு வருத்தப்பட்டிருக்கோமா? ஆண்டவர் என்னோடு பேசலன்னு என்னைக்கா சொல்லியிருக்கோமா? கர்த்தர் வசனத்தில் பேசுவார் என்ற பேச என்னைக்கா வருத்தப்பட்டிருக்கோமா? அவங்க பேசலன்னு நமக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை, அதுக்கு எவ்வளோ செலவு. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், பேசாமல் தலையை கவுந்துக்கிட்டு போயிட்டாங்க, திருப்பிக்கிட்டு போட்டோம். கர்த்தர் பேசுகிறாருன்னு பார்க்கணும். கர்த்தருக்கும் நமக்கு உள்ள நெருக்கம் எப்படி இருக்கிறதா மீன். அவன் தேவ சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தான். தேவன் அவனோடு பேசுகிறவராக இருந்தான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சத்தத்தை ஒரு மனிதன் கேட்கிறவனாகவே இருந்தான், இன்னொரு சத்தம் உள்ள வராது. அதை சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இதுக்கே நேரம் இல்லைப்பா, வாங்கிட்ட போட்டு பேசுறதுக்கு எங்க நேரம் இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபமா, எல்லாம். நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லாரும் அப்படியே எலுமினமாக எல்லாரும் எலும்பி நின்று கர்த்தாவே சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஓ அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர், இன்னொரு சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. இன்னொரு ஆலோசனைக்கு நான் செவி கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் புரோஜனமானதை நமக்கு போதிக்கிறவர், புரோஜனமானதை போதிக்கிறவர், நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தெய்வம். கர்த்தாவே, அந்நிய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்க கூடாது, இன்னொரு சத்தத்துக்கு நாம செவி கொடுக்க கூடாது. கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீர்களானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. தேவன் உங்கள் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ மகிமையினால் நீங்க மூடப்பட்டிருக்கிறீர்கள். நல்ல ஆண்டவரே, கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆண்டவரே, எந்த விதத்தில் இன்னொரு சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க கூடாது ஆண்டவரே. உங்க பிரியமில்லாத ஆலோசனைக்கு நான் செவி கொடுக்க கூடாது. உமக்கு பிரியமில்லாத ஒரு சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கவே கூடாது. அந்த சத்தம் என் வாழ்க்கையை மட்டுப்படுத்திடும். நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழக்க பண்ணும். என் மேல இருக்கிற தரிசனமும் தேவ திட்டமும் மாறிடும்.
என்னை மூடி இருக்கிற தேவ பிரசன்னம் விலகிரும். அனுதினமும் கேட்கிற உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க முடியாமல் போயிடும். தேவனோடு இருக்கிற நெருக்கம் ஐக்கியம் மாறிடும். இந்த 1ஆம் தேதிக்காக சோத்திரம். நம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, உண்மை சத்தத்தையே நான் கேட்கணும். சாமுவேல் கவனமா இருந்தான். கர்த்தாவே சொல், அடியேன் கேட்கிறேன், நீ போய் படுத்துக்க, அடுத்தாப்புல சத்தம் வந்தா இப்படி கேளுன்னு சாமுவேல் ஏலி சொல்லும் பொழுது அப்போ தூங்காம அப்படியே இருக்கிறான் இல்லையா? எப்போ பேசுவாரு, அந்த சத்தம் எப்போ வரும்? சாமுவேலே சாமுவேலே சொன்னார். என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் சகல ஜனங்களுக்குள்ள நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். யோசுவாவுல சொல்றார் இல்லையா, அவர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து வந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி ஒரு ஆசீர்வாதம். நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நீ சகல ஜனங்களுக்குள்ள அவருடைய மேன்மையாய் வைப்பார். கடமைக்காய் அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை நாம கேட்போமானால், கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுப்போமானால் சகல ஜனங்களுக்குள்ள அவர் மேன்மையாய் வைப்பார். அவர் உங்களை மேன்மையாய் வைப்பார். அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லாம் சொல்ல கரங்களை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா. அவர் உங்களை சகல ஜனங்களுக்குள்ள அவர் மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. எல்லாம் அந்த 1ஆம் தேதியுமாக ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவன் நன்மை செய்கிற தேவன். அவன் நமக்கு போதுமான தேவன். அவன் நமக்கு கிருபை உள்ள தேவன். அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். அல்லேலூயா. உபாகமத்தில் 28:1 வாசிக்கிறோம், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்போம் ஆனால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாய் வைப்பார். 28:1 சொல்லி எல்லாரும் இதான் இன்னைக்கு வாக்குத்தத்தம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? அல்லேலூயா அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ள, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலையும் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? என் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடு. அதில் சின்ன காரியம்தான், பெரிய மேட்டரே கிடையாது. பல லட்சம் கேட்கல, பல கோடி கேட்கல, எதையுமே அவர் கேட்கல. என் சத்தத்துக்கு மட்டும் நீ செவி கொடு போதும். அல்லேலூயா. என் சத்தத்துக்கு நீ உண்மையாக செவி கொடுத்தா போதும், நீ அக்கறையா செவி கொடுத்தா போதும். எப்போது ஆண்டவர் பேசுவார் என்று காத்திருந்தா போதும். தேவ சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ள அவர் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஒரு சமுதாயத்துக்கு நடுவில் சொல்லல, உன் குடும்பத்துக்கு நடுவில் சொல்லல, சகல ஜாதிகளுக்குள்ள, பூமியில உள்ள சகல ஜாதிகளுக்குள்ள உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்லும் போது என் சத்தத்துக்கு மட்டும் நீ செவி கொடுத்தா போதும், மற்றதை நான் பார்த்துக்கிடுவேன். அல்லேலூயா. நான் உன்னை தலையாக்குவேன், நான் உன்னை முதன்மையாக்குவேன், நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. அவர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ கையிட்டு செய்கிற வேலைக்கு அதெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தாவே நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்க மேல குற்றங்கள் குறைகள் உண்டு ஆண்டவரே. சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை என்று சொல்வதை விட சில நேரங்களில் எப்படி சத்தத்துக்கு நாங்கள் விலகி போனது உண்டு. உங்களுடைய சமூகத்துக்கு விட்டு விலகி போன நாட்கள் உண்டு ஆண்டவரே. கிருபையாய் மன்னித்து நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம்.
எங்க இருதயத்தை உமக்கு நேராய் நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. பட்சித்த வருஷங்களின் விளைச்சலை திரும்ப தாங்க. கடந்த நாட்களே பாதிக்கப்பட்டதும் இழந்து போனதையும் நசல் கொண்டதையும் எங்களுக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. நாங்கள் இழந்து போனதெல்லாம் எங்களுக்கு திரும்ப தாங்க. எங்களை விட்டு விலகி போனதெல்லாம் திரும்ப எங்களுக்கு தாங்க. பாதிக்கப்பட்டதெல்லாம் திரும்ப எங்களுக்கு தாங்க. பட்சிக்கப்பட்டதெல்லாம் எங்களுக்கு திரும்ப எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க. நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களோடு பேசி அடையப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தடைப்பட்ட ஒவ்வொரு காலங்கள் செபிக்கிறவங்களை கொண்டு வாங்க, மகிமைப்படுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய பந்தி ஆசீர்வதிங்க. எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும், மகிமைப்படும். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலனை கொடும். சேஷம் அந்த தம்பி அந்த கண்ணனுக்காக செபிக்கிறோம். நல்ல சுகத்துக்காக பலனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். செபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கணும், தொட்டு சுகப்படுத்தணும். எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். இந்த வருஷத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்து இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்தினுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். சகல ஜாதிகளுக்குள்ள மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பட்சித்த வருஷங்களை விளைச்சு திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. திரும்ப கொடுங்க, ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. சகலத்திலையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.